அட மோட்டு, சீக்கிரமா எல்லாருக்கும் குட் நியூஸ் சொல்லிடு. இது குட் நியூஸ் மட்டும் இல்ல, சூப்பர் நியூஸ். இப்போ நீங்க எங்களை டிவில மட்டும் இல்ல, ஜியோ ஹாட்ஸ்டார்லயும் பார்க்கலாம். இதுல இருக்க அன்லிமிட்டெட் டூன்ஸ்களோட மஸ்தி, பிரீமியம் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் லைவ் ஸ்போர்ட்ஸ். ஜியோ ஹாட்ஸ்டார், தி வேர்ல்ட் ஆஃப் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ். இவரோட கொரட்டையை என்னால தாங்க முடியலையே. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னால இப்ப நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ண சொல்ற? இவ்வளவு மோசமான ஒரு கொட்டை சத்தத்தை என் வாழ்நாள்ல நான் கேட்டதே கிடையாது. தாத்தா ஒரு தடவை சொல்லும் போது நான் கேட்டேன், பொருள் அந்த பெட்டுக்கு கீழே ஒரு பெட்டியில இருக்குன்னு சொன்னாரு. யாரது? யாரது? திருட்டு பையில எங்க ஓட பாக்குற? திருடனை பிடிக்கிற ராகத்தை இப்ப பாடுற பாரு. என்ன இது? நீயா திருட? இந்த வீட்டுல ஒருத்தரா நான் உன்னை பாத்துக்கிட்டா இந்த வீட்டுல திருட்டு வேலையை நீ பாக்குறியா? ஐயோ தாத்தா, நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? நானே கிச்சன்ல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். நீங்க கத்துற சத்தம் எனக்கு கேட்டுச்சு, அதனாலதான் இங்க ஓடி வந்தேன். திருடன் ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிட்டான். நண்பா, அங்க பாரு, ஒரு சின்ன பையன் நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். ஒரு சின்ன பையனை பார்த்து எதுக்காக பயப்படுற? ஹலோ லட்டு சிங் அங்கிள், என் வீட்டுக்குள்ள திருடுங்க வந்துட்டாங்க. நான் அவங்களை இப்ப சேஸ் பண்றேன். நீங்க செக் போஸ்ட்ல எல்லாரையும் செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சிவா. அங்கிள் சரண்டர் ஆயிடுங்க, இல்லன்னா நாங்க ரொம்ப பயந்துட்டோம். சரண்டர் ஆகலன்னா உன்னால என்ன பண்ண முடியும் சின்ன பையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நீ புடி. இவங்களோட இந்த கேட்ச் விளையாட்டை நிறுத்தவே மாட்டேங்கிறாங்களே. அந்த சின்ன பையல நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல இங்க இருந்து போயிடுவோம். வா வா
வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் லைன்ல நில்லுங்க. ஒழுங்கா நில்லுங்க, எல்லாரையும் செக் பண்ணுவோம். திருடன் ஒரு வீட்டுல வந்து திருடி இருக்கான். நான் அந்த திருடனை தப்பிச்சு போக விட மாட்டேன். எல்லாரையும் செக் பண்ணுங்க. அங்கிள், நீங்க எங்க போறீங்க? முதல்ல செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடிச்சதும் இங்க இருந்து போகலாம். நீங்க நான் சொன்னேன், எங்களை நீ செக் பண்ண போறியா? எங்க வயசு என்னன்னு பாத்தியா? எங்களால எப்படி திருட முடியும் சொல்லு? 3 மணி நேரமா நாங்க நடந்து வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு டாக்ஸியும் கிடைக்கல, ஆட்டோவும் கிடைக்கல. இப்ப நீ எங்களை செக் பண்ற நான் சொல்ற? அங்கிள் வேண்டாம். சாரி அங்கிள், சாரி, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. ஐயா, நானே உங்களை வீட்டுல விட்டு வரேன் அங்கிள். கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரையும் அவங்க உங்க வீட்டுல விட்டு வந்துருப்பா. ஓகே சார். லட்டு சிங் அங்கிள், திருடனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சிவா, நான் யாரையும் செக் பண்ணாம இங்க இருந்து அனுப்பவே இல்ல. அது மட்டும் இல்லாம சந்தேகப்படுற மாதிரி யாரும் இந்த பக்கமா போகல. அவங்க இன்னொரு வழியா தப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் கொஞ்சம் அநியாயத்துக்கு வாக்கிங் பண்ணிட்டேன். தெரியுமாயா விஷயம்? நேற்று ராத்திரி திருடன் என் வீட்டுக்கு வந்தான். ஆமா, சந்தேகமே என்னன்னா என் பெட்டுக்கு கீழே நான் வச்சிருக்கிற ரகசியம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறது தான். வர வர திருடனுங்க இப்போ ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன் சார், உங்க நகைகளையும் பணத்தையும் பேங்க்ல கொண்டு போய் வைங்க. அதுக்கப்புறம் திருட்டு பயமே நமக்கு இருக்காதுல்ல. நீ என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? பேங்க்ல கூட இப்பெல்லாம் பணம் எங்க சேஃபாயே இருக்கு? இப்பெல்லாம் திருடங்க பேங்க்ல கூட கொள்ளையடிக்கிறாங்கல்ல. பேங்க்ல இருக்க எல்லா பணத்தையும் திருடிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் பேங்க் நம்ம பணத்தை எப்படி கொடுப்பாங்க சொல்லு? ஆமா ஆமா, நீங்க சரியா தான் சொல்றீங்க. அதனாலதான் நானும் என்னோட பணத்தை பேங்க்ல வைக்கிறது இல்ல. என்னோட சோஃபாக்கு அடியில தான் என்னோட பணத்தை நான் மறைச்சு வச்சிருக்கேன். பணம் அதுக்கு அடியில தான் இருக்குன்னு எந்த திருடனுக்கு தெரியாது இல்ல. நான் எங்க வீட்டுல இருக்கிற டஸ்ட்பினுக்கு கீழே சின்னதா ஒரு லாக்கரை பண்ணி வச்சிருக்கேன். அதுலதான் என் பணத்தை நான் சேர்த்து வைப்பேன். இது வரைக்கும் ₹1 கூட காணாம போனதில்ல. நீங்க எல்லாருமே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க தான்ப்பா. இதே மாதிரி நானும் என் வீட்டுல சேஃபான ஒரு லாக்கரை ரெடி பண்ண போறேன். நான் கிளம்புறேன். நானும் வரேன். சிவா, சமீபத்துல நடந்த திருட்டு பத்தி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தியா? நடந்த திருட்டு சம்பவத்திலேயே சீனியர் சிட்டிசன் வீட்ல தான் அதிகமா திருட்டு நடந்திருக்கு. எஸ் ரேவா, யூ ஆர் ரைட். நம்ம காலனில இப்ப நிறைய திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. எஸ், ஐ ஹாவ் அ பிளான். நம்ம எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் வீட்டுக்குள்ளேயுமே அலார்ம் செட் பண்ணலாமே. வீட்டுக்குள்ள வந்து திருடன் திருடினான்னா அலார்ம் அடிக்கும்ல. வா வா சிவா வா, என்ன மாதிரி ஒரு ஐடியா. நானும் இந்த மாதிரி தான் யோசிச்சேன். ஆனா உனக்கு எனக்கு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஐடியாவா வருது இல்ல? ஆமா ஆமா, சரியா சொன்னீங்க. பின்ன யாரு? சிவா உங்களோட ஸ்டூடெண்ட் ஆச்சே. வா வா, சீக்கிரமா இங்க இருந்து போலாம். அவன் வீட்டுல இருந்து நகையெல்லாம் திருடிட்டு ஓடுறான். புடிங்க, அந்த திருடர்களை புடிங்க புடிங்க. ஐயா,
அவனை பிடிங்க, அவனை பிடிங்க. யோ கான்ஸ்டபிளே, அவனை பிடியா. திரும்பவும் என் மேலேயே வந்து விழுறீங்க. நான் உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். சிவா, சிவா, எவனும் முன்ன பின்ன தெரியாதவன் என் மேல வந்து இடிக்கலாம். நான் உனக்கு சொந்தக்கார மாதிரி தானே, என்னையும் இப்படி இடிச்சு சாச்சிட்டியப்பா. சாரி லட்டு சிங் அங்கிள், நீங்க இங்க நின்னுட்டு இருந்ததை நான் பார்க்கவே இல்ல. சீக்கிரம் வாங்க, திருடங்களை பிடிச்சாங்க. அன்பா, யாரு 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 என்ன சாச்சது? யாரு யாரது? கண்ணு கட்டின தூரம் யாரையும் காணோம். வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வந்துறேன், வேகமா போலாம். லட்டு சிங் சார், ராதி, யூடி, நீங்க எப்படி? ரேவா, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுமா. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா, திருடனுக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு புரியல. ஏய் நில்லுங்க, நில்லுங்க. ஏய் நில்லுங்க, நில்லுங்க. அங்கிளே, இன்னைக்கு திரும்பவும் 2 திருடங்க ஒரு வீட்ல இருந்து நகையை திருடிட்டு ஓடிட்டாங்க. இப்ப நாங்க அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அது சரி, நீங்க இந்த நேரத்துல 2 பேரும் எங்க போய்கிட்டு இருக்கீங்க? இந்த ராத்திரி நேரத்துல நாங்க எங்கப்பா போவோம்? ஏதோ சத்தம் கேக்குதே, அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தோப்பா. ஆனா இவ்வளவு நேரத்துக்கு அந்த திருடங்க ஏதாவது டஸ்ட்பின்ல திருடின பொருளெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடி இருப்பாங்களே. என்ன அங்கிள் நீங்க? டஸ்ட்பின்ல யாராவது லட்சக்கணக்கில் மதிப்புள்ள நகையை தூக்கி போட்டுட்டு போவாங்களா? சொல்லுங்க பாப்போம். இன்ஸ்பெக்டர், நீ சொல்றத பார்த்தா இதுவும் உண்மைதான் போல இருக்கு. அந்த திருடனை கண்டுபிடி, அவன் எங்கேயோ தப்பிச்சு போக கூடாது. சரி சரி, நீங்க முதல்ல பத்திரமா வீடு போய் சேருங்க. அவங்க சீனியர் சிட்டிசனா பார்த்து தான் அவங்க திருட்டு வேலையா பண்றாங்க. ஓகே? நிறுத்துங்க, நிறுத்துங்க. இங்க பாருங்க, இந்த 2 வயசானவங்களும் இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க தெரியுமா? நான் கேட்டதுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேட்டதே, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்ததா சொன்னாங்க. ரேவா, ஃபர்ஸ்ட் டே நம்ம திருடனை தேடிக்கிட்டு இருந்தோம்ல, அன்னைக்கே நான் இவங்கள பார்த்தேன். லட்டு சிங் அங்கிள், இதுக்கப்புறம் நாம இந்த அங்கிள்ஸையும் கண்காணிச்சாகணும். அந்த சின்ன பையன் நம்மள ஒழுங்கா வேலை செய்யவே விட மாட்டேங்கிறான். நான் சொல்றத கேளு, அவன் சைக்கிளை நம்ம உடைச்சு போட்டுடலாம். அந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு தானே ரொம்ப வேகமா நம்மள ஃபாலோ பண்றேன். டாகிக்கு திடீர்னு என்னாச்சு? என்னோட சைக்கிள் எங்க போச்சு? டோன்ட் வரி டாகி, அது உன்னோட ஃப்ரெண்ட் சிவாவோட சைக்கிள். ஈஸியா அதை யாராலையும் திருடவே முடியாது. நான் சைக்கிளோட வரேன். என்ன அங்கிள், இவ்வளவு வளர்ந்துட்டீங்க, ஆனா உங்களால ஒரு சைக்கிளை கூட ஒழுங்கா ஓட்ட முடியலையே. யாரு பேசுறது? கண்டிப்பா அந்த பையனா தான் இருக்கும். சைக்கிள் எப்படி ஓட்டணும்னு நான் அவனுக்கு சொல்லி தரேன். என்ன அங்கே நிக்கிற நீ? இந்த சைக்கிளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஓட்டவே முடியலையே. எழுந்துரு.
யாரு? இந்த சைக்கிளுக்கு ஒருவேளை பேய் பிடிச்சிருச்சோ? சிவா நம்மள துரத்த ஆரம்பிச்சுட்டான். இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போய் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஃபார் ஆக்ஷன். அங்கிளே, ரொம்ப கோ இன்சிடென்ட்டா இருக்க. எங்கெல்லாம் திருட்டு நடக்குதோ அங்கெல்லாம் எப்படியோ நீங்க 2 பேரும் அங்க வந்துடுறீங்களே. இப்ப சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி நீங்க அந்த இடத்துக்கெல்லாம் வரீங்க? நீ மேலேயே சந்தேகப்படுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அங்கிள் அடிக்காதீங்க, லெஃப்ட்ல அடிக்காதீங்க, ரைட்ல அடிக்காதீங்க. வேண்டாம் அங்கிள், நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன், என்ன விட்டுருங்க. அடிக்காதீங்க. ஆகா, வலிக்குது அங்கிள். அங்கிள், என்ன சின்ன சின்ன ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க? கம் ஆன், ஃபுல் ஃபைட் பண்ணல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க சின்ன பையா? எங்களால இந்த வயசுல எப்படிப்பா ஃபைட் பண்ண முடியும் சொல்லு பாப்போம். ஏன் இந்த வயசுல நீங்க 2 பேரும் திருடுறீங்கல்ல, சோ உங்களால ஃபைட் பண்ண முடியாதா? நீ ரொம்ப பேசுற சின்ன பையா. சின்ன பசங்க பெரியவங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது, மரியாதையா பேசணும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சரி, உன்னோட பேரு சிவா தான். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப சின்ன பையன் தானே. வயசானவங்களை அடிக்கிறது கொஞ்சம் கூட நல்ல விஷயமே இல்ல. ஆமா அங்கிள், நான் வயசானவங்களை எப்பவுமே அடிக்கவே மாட்டேன். ஆனா இங்க வயசானவங்களே இல்லையே. ஓஹோ, நீங்க இவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அட, இதை யாராவது தடுத்து நிறுத்துங்களேன். சிவா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க கிட்டயே மோதி இருப்ப. நாங்க ஜெயில இருந்து திரும்ப வந்ததும் உன்னை கண்டிப்பா விட மாட்டோம். உங்களால அது மட்டும் முடியவே முடியாது. ஏன்னா உங்க 2 பேருக்கு நான் வயசாகிற வரைக்கும் ஜெயிலே இருக்கிற மாதிரி ஒரு தண்டனையை நான் வாங்கி கொடுத்துடுவேன். எப்படி?